விராட் கோலி T20 அணியிலிருந்து விலகி இருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. விராட் கோலிக்கு என்ன ஆச்சு? எதனால் அவர் முதல் T20 மேட்ச்ல விளையாட மாட்டார்? எம்எஸ் தோனி பயிற்சியை தொடங்கியிருக்கார். எம்எஸ் தோனி பயிற்சியை தொடங்கி இருக்கிறதுனால எம்எஸ் தோனியுடைய அடுத்த பிளான் என்ன? 2024 IPL முதல் போட்டி எப்ப நடக்கும்? எங்க நடக்கும்? யார் கூட நடக்க போகுது? அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. 2024 IPL போட்டி எங்க எப்ப நடக்க போகுது? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி உங்களோட ஃபேவரட் IPL அணி எது? அந்த அணியில உங்களுடைய ஃபேவரட் பிளேயர் யார் அப்படிங்கிற உங்க கருத்தை காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்திய அணி அடுத்தபடியா நாளைக்கு ஆப்கான் கூட முதல் T20 மேட்ச் விளையாட போறாங்க. 14 மாதங்களுக்கு பிறகு விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்திய அணியுடைய T20 அணியில இணைஞ்சிருக்கிறதுனால இந்த T20 சீரீஸுக்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. தற்போது இந்திய வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல முதல் T20 மேட்ச்ல விராட் கோலி விளையாட மாட்டாருன்னு அதிகாரப்பூர்வ தகவல் ராகுல் டிராவிட் சொல்லியிருக்காரு. அதாவது விராட் கோலிக்கு பர்சனலா ஒரு சில ஒர்க் இருக்கிறதுனால முதல் T20ல மட்டும் விளையாட மாட்டார் அப்படின்னு அவர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்களா. இதனால விராட் கோலி முதல் T20 மேட்ச்ல விளையாட மாட்டார். 2வது மற்றும் 3வது T20 மேட்ச்ல அணியில விளையாடுவார்னு ராகுல் டிராவிட் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே விராட் கோலியை BCCI தான் T20 அணியில கொண்டு வராம புறக்கணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட சமயத்துல விராட் கோலி முதல் T20 மேட்ச்ல விளையாட மாட்டார் அப்படிங்கிற தகவலை கேட்ட விராட் கோலி ரசிகர்கள் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இருந்தாலும் 2வது 3வது T20 மேட்ச்ல அவர் கம்பேக் ஆகி விளையாடுவார்னு தகவல் வெளியாயிருக்கு. விராட் கோலி இந்த 2 T20 மேட்ச்லையும் சிறப்பாக விளையாண்டா அடுத்து நடக்க போற வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல மெயின் வீரராக அவர் இடம்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்ததான் இந்திய T20 அணியில ஒரு சில முக்கிய வீரர்கள் ஏன் இடம்பெறல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை ராகுல் டிராவிட் சொல்லியிருக்காரு. அதுல இஷான் கிஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் மனதளவுல ஒரு சில சிக்கல்ல இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய விஷயத்துக்காக ரெஸ்ட்ல இருக்கார். ஆனா அவர் ஃபிட்டா தான் இருக்கார். அவர் எப்ப வேணாலும் அணியில இடம்பெறுவார் அப்படிங்கிற மாதிரி இஷான் கிஷன் குறித்து ராகுல் டிராவிட் சொல்லியிருக்காரு. அதே போல இந்திய அணியுடைய ஓப்பனிங் பேர் இந்த T20 சீரீஸ்ல எப்படி இருக்கும்னு கேட்கும்போது ஓப்பனிங் வீரரா ரோஹித் சர்மா, HC ஜெய்ஸ்வால் விளையாடுவாங்கன்னு ராகுல் டிராவிட்டே சொல்லிட்டாரு. இதனால சிவம் கில்லுக்கு அணியில வாய்ப்பு கிடைக்காது. ஆனா முதல் மேட்ச்ல விராட் கோலி விளையாடலன்னு சொல்லியிருக்காங்க. இதனால 3வது நாடுல விராட் கோலிக்கு பதிலாக சிவம் கில் பிளேயிங் லெவல்ல இடம்பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்ததா 2024க்காக தற்போது அனைத்து அணிகளும் தயாராயிட்டு இருக்காங்க. எம்எஸ் தோனியும் தற்போது தயாராயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் எம்எஸ் தோனி தற்போது பல விளம்பர படங்கள்ல நடிச்சுட்டு இருந்தாலும் அவருடைய ஃபிட்னஸ்ல கவனம் செலுத்தி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாரு. அந்த ஒரு சில வீடியோக்கள் இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தற்போது எம்எஸ் தோனி பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கார். அவர் பேட்டிங் பயிற்சியில் ஈடுபடும் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் எம்எஸ் தோனி மஞ்சள் நிற பேட் அணிஞ்சு மஞ்சள் நிற ஜெர்சியெல்லாம் போட்டு எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா பேட்டிங் பயிற்சியை தொடங்கியிருக்கார். இதனால 2024 IPLக்காக எம்எஸ் தோனி இப்பயிலிருந்தே பயிற்சியை ஆரம்பிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் சென்னை நிர்வாகம் சென்னை கேம்பை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இறுதி அப்படி இல்லைன்னா மார்ச் தொடக்கத்தில் சென்னையில அமைக்க போறாங்க. இந்த கேம்ப்ல இந்திய அணியில இடம்பெறாத வீரர்கள் பயிற்சியை தொடங்குவாங்கன்னு தகவல் வெளியாயிருக்கு. அதே போல முதல் IPL மேட்ச் எப்ப தொடங்க போகுது அப்படிங்கிற அப்டேட்டும் வெளியாயிருக்கு. மார்ச் 22ஆம் தேதி தான் முதல் IPL மேட்ச் தொடங்க போறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. மார்ச் 22ஆம் தேதி CSK RGB சென்னை பிச்சில் மோத வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா ஏற்கனவே தகவல் வெளியாகிடுச்சு. தற்போது CSK RGB அப்படின்னா CSK மும்பை இந்த 2 அணியில ஏதோ ஒரு அணி தான் சென்னை மைதானத்தில் மார்ச் 22ஆம் தேதி மோத போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. CSK மும்பையே மோத வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா IPL தொடக்க போட்டி ரொம்ப கிராண்டா இருக்கணும். இதனால BCCI CSK மும்பை அப்படின்னா CSK RGB முதல் போட்டியில விளையாட பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த 2ல ஏதோ ஒரு அணி தான் CSK கூட முதல் போட்டியில் சென்னை செப்பாக்கத்தில் விளையாட போகிறாங்க. இதனால இந்த முதல் போட்டிக்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. முதல் IPL போட்டி CSK கூட மும்பை அப்படின்னா RGB மோத போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. யார் மோதினா நல்லா இருக்கும்? எம்எஸ் தோனி தற்போது பயிற்சியை தொடங்கிட்டார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல் T20 மேட்ச்ல இருந்து விராட் கோலி விலகினதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.